சீர சிறப்போடு இருக்கணும்னு சொல்லி அம்மனை வாழ்த்தி வாழணும்ல. ஊர் பொதுமக்களும் இருக்கோடி குடும்பங்களும் எனக்காக அன்பளிப்பு செய்த அனைத்து உள்ளங்களும் வாழையடி வாழையாக வாழணும்னு சொல்லி இந்த அம்மா எனக்கு சுகோதயம். நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன சொல்லட்டுமா? கெட்ட வார்த்தை மாப்பிள்ள ஏதாவது பேசின தங்கச்சி உன்னாட்டு இல்லையே. கெட்ட வார்த்தை ஏதாவது பேசின உன் சிறு விண்ணிலே பிறந்து முடியும் ஜாக்கிரதை. சொல்லி கொடுக்கணும் யார் தெரியுமா? பகல்ல ஆட்டம்னா பகல்ல தூங்கணும். வேற எடுத்து பண்ணி எடுத்துங்க எப்படாகும் எந்த போதை சும்மா அறிந்தாயா? என்னத்த என் பெயர் அறிந்தாயா? மறந்து விட்டேன். என் பெயருக்கு முன்னால ஒரு ஆள் தோப்பு சாத்தப்பாடி தோப்பு. என் பெயருக்கு முன்னால் உச்சரிப்பு எப்படி? அம்மாட்ட போறியா? ஐயோ நான் போய் சொல்றேன். இந்த எறும்போதீரம் நகர மொழி தெரிந்த குதிரை பிடித்த சொல்லு. இது வரைக்கும் நீங்க சொன்ன வார்த்தை கூட நான் மறந்துருப்பேன். சரி இப்ப சொன்னீங்க இது வந்து எனக்கு அப்படி நான் தாங்க உனக்கு கத்து கொடுத்தேன். அப்ப நீ குரு பொறுமையா
சொல்லுங்க. நகட மொழி தரித்த குதிரை குளத்துல பிறந்துட்ட. எவ்வளவு கரெக்டா சொல்ற பாரு. நகட மொழி தரித்து முழு முழுன்னு இந்த குச்சி எடுத்து குதிரை 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 குபீர் 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 நான் சொன்ன வார்த்தைக்கு இதுதான் அச்சரிப்பா. சரி தப்பா சொல்றேன், நீ கெட்ட வார்த்தை சொல்ற. இல்ல 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 கெட்ட வார்த்தை எனக்கு பிடிக்காது. ஆமா 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 மாப்பிள எடுத்து பிடிச்சுனா வச்சியா, கையில எடுத்து பிடிச்சனா தாங்க மாட்டேன், கீழே இறங்குற வரைக்கும் விட மாட்டேன். எப்படி தெரியுமா, எப்படி எல்லாம் அழைப்பார் தெரியுமா, எப்படி கொடுத்த மாட்டாங்க Irama. எப்படி தேவாதி தேவர் போற்றும் சிவன் போற்று மண்ணிலே பிறந்திட்டு என் பெயர் மாநேக செட்டியார். சொல்லு.
மானியாக செட்டியாரா இருந்தாலும் எந்த பகுதியிலும் உன் தாய் தந்தைகள் யாரு? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? என்ன கேக்குற? ஓயா! ஓயால நிக்கிறா உன்னை. என்ன சொன்னாரு அவரு? ஏங்க உங்க தாய் தந்தை யாருன்னு கேக்குறாரு. என்ன லவ்க்குன்னு வந்துடுறவங்க நான் அப்படியே கேட்டேன். பேசுறாங்க. யாரு? ஓய் இந்த ஆள் ஆறு இவரா? புலக்கை. எதுக்கு புலக்கின்னு பேர் வச்சாங்க? பெரிய விஷயம் கொஞ்சம் புலக்கை. ஏன் சம்பகா வச்சாங்க? சம்பகாலுக்கு எடுத்து பேர் சொல்லும். மகாராஜா அப்படின்னு ஏன் அடி தப்பிச்சுன்னா அப்ப பேசு டேய், இங்க வா. இருக்காங்க. இரு. மானியாக செட்டியார் ஏதோ ஒரு சும்மா கூப்பிட்டுக்கிறார். ஆனா இது வரைக்கும் அவர் ஆறு அடிச்சது இல்லத்தான். இன்னைக்கு வந்து அடிக்க மாட்டோம், தலைக்கு அடிக்க மாட்டோம். இன்னைக்கு ஆமா இரு, அவர் அடிக்க மாட்டாரு. இது சொல்லுப்பா. என்ன கேட்டா இங்க இருந்து போன உடனே ஆறா மானியாக செட்டியார் இந்த முடிச்சா வெள்ளமா பேசு. குடிச்சா ஒரு பீடித்த குறவன் வாயில வைக்கிறேன் அப்படின்னு கேளு. அவர் இது வரைக்கும் அடிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு அடிக்க மாட்டார் தான். ஆனா விடுவான். ஆனா பிடிச்சா நானே எப்படி இந்த வார்த்தை சொன்னா விடுவான். சொல்றான். என்ன ஏய், விஷயம்? அரோ மாணவி செட்டியாரு அரோ முடிச்சாக்கி அடா ஐயோக்கி நாயா ஏடா ஏடா டெம்போல வரப்ப எவ்வளவு ராவடி கட்டு வரா முடிச்சாக்கி இப்படி அடிக்கிற வைய அவன் அப்படியே கோமாளி விட்டான். போ. இப்படி அடிக்கிறல போடா. தப்பிச்சியா போ. காத்தால என் கூட தான் வரணும். போடா. பீச்சாண்டி ஆ, அப்படி வேறு மாநகர செட்டியாரு நம்ம செட்டுக்கு செல்ல பிள்ளை. செல்ல பிள்ளை அப்புறம் வண்டி ஓட்டிட்டு போலாம். வண்டி வேற ஓட்டுறான் ஆமா அது வேற பாத்து. பயமாகுது. ஆ, உன் தாய் தந்தைகள் யாரு? நான் எப்படி பிறந்தேன் எப்படி? தெரிவிக்கட்டுமா? ஆ. ஆஹா, என்னை வளர்த்த ஏன் போறீங்க? ஏய்! என் தாயோ பவளக்கொடி. உன் தாயோ பவளக்கொடி. தாய் என்று செய் என்று நீ என்று நான் என்றும் வாடா மகனே வருங்கால விவரத்தை என்று அம்மா அடிச்சு விட்டு போயிட்டாங்க. ஆமா எல்லாம் ஏறி வேலைக்கு போயிட்டாங்க. அம்மா என்ன ஆறாரோ ஆறு என்று எப்படி எப்படி ஆறாரோ ஆறு என்று அம்மா லாரிக்காரனுக்கு பெத்தாளோ என்று அவனுக்கு சொன்னாங்க. அவன் எங்க பிள்ளைக்கு சொன்னாங்க. என்
எங்க புறக்கை சொல்றேன். என்னை தூளாரா தூள் என்று என்னோட தூங்க பெற்றாலோ என்று தாயிலும் சிறந்த கோயிலும் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. மந்திரம் கிடையாது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, கோதாவரி, டேய், பல நதிகள் புண்ணிய நதிகள் ஒன்றாக சேர்ந்தில்லை. அப்படி என் தாய்க்கு மதிப்பு. கெட்ட வார்த்தை பேசாது. புண்ணியவதி யாரு? அதான்பா பவளக்கொடி. பவளக்கொடி ஒரு தாய். பவளக்கொடிடா. அப்படி பவளக்கொடி ஒரு தாயா இருந்தாலும் ஒரு தாய் இருந்தா ஒரு தந்தை இருக்கணும். ஆமா. ஒரு தந்தை யாரு உனக்கு இருக்குது? என்னது? கைப்பு நல்லாயி போயிங்க. அப்படியா? அதான் கீழே விழுந்த கை. அறிவு இருக்குத்தானே. தந்தையா யார் தெரியுமா? யாரு? எனக்கு பேரு வைத்த தந்தையாரோ. தந்தையா முத்து சட்டி. உன் தாயோ பவளக்கொடி. ஆமா ஆமையப்பா. ஆமையப்ப செத்து எவ்வளவு? என்னடா ஆமையப்ப செத்துறாரு. ஓ பவளக்கொடி உன் தாய். சரி. உன் தந்தை யாரு? அதாம்மா முத்து சட்டி. முத்து சட்டி. ஆமா. இந்த பேரு மாணிக்க செட்டியார். ஆமா. அப்படி ஆயினும் சரி. உங்களுக்கு திருமணம் ஆயிட்டதா? அடடடடடடா. மாடு நேர்மா மவராசனுக்கு. ஆமா ஆமா. பொண்டாட்டி நேர்மா புண்ணியவானுக்கு. ஐயோ யாகாகற. எனக்கு வந்து நேந்தாப்பா. அந்த புண்ணியவதி. அப்பதான் அந்த புண்ணியவதி யாரு? புண்ணியவதி தான். அவளை புண்ணியவதின்னு தான் சொல்லணும். உண்மையான புண்ணியவதி தான். அப்பதான் அந்த புண்ணியவதி யாரு? டேய் எனக்கு தெரியாதா? என் மாலையத்த மங்கைக்கரசி. அவள் யார்? அவள் யார்? வந்த மணி. ஓ நாடகத்திலையா? யார் தெரியுமா? எனக்கு மாலம் நல்ல முடிந்தாரோ.
ஆ, அன்பா ராணி. கேளு ஆஹா, மகாராஜா என்ன நீங்க திருமணம் செஞ்ச மனைவி யாரு? ஏன்டா பொண்ணுல ஒரு பால் சாப்பிட்டியா? உன் தாயோ பவளக்கொடி? சரி ஆஹா. அன்பா ஏய், என் மனைவி யார்? நீங்க திருமணம் செஞ்ச மனைவி யாரு? அவர்தான்பா ஆஹா. நல்ல மணி என்று அழைப்பார். ஆஹா. குணத்திலையும் ஆ, எதிலுமே ஆ. நல்ல குணம். நடக்கிற நடமையும் அப்படித்தான். என் தேவி நல்ல மணின்னு அழைப்பார். நல்ல மணி. ஆமா ஆஹா. எப்படி தெரியுமா? எப்படி? அவன் மொத்தத்துல ஒரு புரியாத புதிர். ஆமா. சன் டிவி கதை வந்து பூமிக்கா ஆஹா. அவளாட்டுன்னு உள்ள உட்காந்துக்கிறான். யாரு? நல்ல மணி. நம்ம நல்ல மணிக்காரு. ஆஹா. நல்ல மணி, நல்ல மணி. ஆமா ஆ. அப்படி சொல்லக்கூடிய என் தேவியோ நல்ல மணி. முத்து போல் பல்லு, முகத்தான சொல் அழகி, கத்தி போல் ஆஹா. கண் அழகி. அவர் சொப்புல. நான் சொல்றதுல நீ ஆசைப்படுற. சரி. நான் தான் ரசிக்கணும். ஆ. நான் உன்னை கொன்னே போடுவேன். இதுக்கு என் மனைவி ரசிக்கிற ஆ, நான் ரசிக்கிறேன். நீங்க சொல்ல எனக்கு அப்படி ரசிக்கிறது வருது. கத்தி போல் கண்ணழகி, ஆ. கனிவான சொல்லழகி, ஆ. ஆத்து மனைவி போல் தாழ்வாய்களும், ஆ. சித்து உடுக்கி போல் இடுப்புகளும், ஆ. யானை தந்தத்து போல் கண்ணங்க ஆளுகளும், ஆ. சித்த புடுக்க மண் அடிச்சு பிடிச்சா? சித்து உடுக்குடா செத்த புடுக்கான். உடுக்கு, உடுக்கு, உடுக்கு. துடுக்கி போல் ஆ. என்ன ஆஹா. அப்படி தக்காளி பழம் போன்ற கண்ணங்களும், ஆ. வாழை இலை போல வயிறுகளும், ஆ. வள, 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 வள. ஆமா. அப்படி ஆளை இழந்துட்டு பாருடா. மொத்தத்துல ஆ. ஒரு புரியாத புதிர் ஒண்ணும் தெரியாது பாப்பா பாவம். ஆ. இருக்கிறா. அப்பே வந்து பொண்ணு கொண்டு வந்து ஊட்ட படிச்சுக்கிறாங்க. அதை கொண்டு வந்து படிச்சுக்கிறாங்க. அந்த புண்ணியவதி ஊட்ட படிச்சுக்கிறாங்க. சரி சரி. ஆ. ஆ. அப்படி இருந்தாலும் ஆஹா. இன்னைக்கு என்ன வேலை? ஆ. இன்னைக்கு என்ன சொல்லி? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆ. நாங்களும் செட்டியார் பரம்பரை. ஓ, செட்டியார்கள். மானேக ஆ. செட்டியார். ஆமா. செட்டியாரா இருந்தாலும் ஆ. நாங்க யார் யார் பிறந்தோம்? ஆஹா. நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? யார் யார் சேர்ந்து பிறந்தீங்க? அன்பா ஓய். நாங்க யார் யார் பிறந்தோம் தெரியுமா? யார் யாரு? ஆஹா யார் யார் தெரியுமா? பன்னெண்டு பேரு
போதும் போதும் கொள்ளகாரா கொள்ளகாரா உட்காந்து இருக்கிறாங்களா எங்களுக்கு வேணாம் அதெல்லாம் எத்தனை பேர் தெரியுமா 12 பேர் எத்தனை பேரு 12 பேர் 12 பேர் சொல்றீங்க ஆமா அதுல ஆண் மக்கள் எத்தனை பொட்ட பிள்ளைங்க எத்தனை பூரா பொட்டியாவே பரவாயில்ல ஆனா இத்தனை பேர்த்துக்கும் ஆ, நான் ஒருத்த முண்டி எப்படி? நீ ஒண்டியா நல்லா நீ ஒண்டியா ஓ நீ ஒண்டி ஒரே ஒரு அண்ணன் மாரியக செட்டியார் ஆனா எல்லாத்துக்கும் திருமணம் செய்து கொடுத்தோம் நல்லா சம்பாதிக்கலாம் இப்ப என்ன எதுக்கு 12 பேர் இருக்கிறாங்க நாங்க அந்த வேலைக்கு போறோம் இருங்க ஆ, ஒரு ஏரி வேலைக்கு போனா கூட சம்பளம் வருதுல்ல ஆமா அந்த ஏரி வேலை காட்சி இப்ப இல்ல அன்னைக்கு பார்த்தம்பா 3 மாசம் ஆகுது ஏறி வேலை செய்யறதால பார்த்த அந்த அக்கால ஆ, பார்த்துட்டு எப்படி குழாய் திறந்து போட்டு ஒரு திங்க முடியும் நண்பா நீ வந்து ஏரி வேலையில பார்த்திருப்ப நீயே நான் தூங்கி அப்படி அப்படி இருந்தாலும் எங்க மருமகளுக்கான ரத்தனால வீட்டுக்கு போயிடுச்சாரு இந்த வாரம் அன்பா அப்படி இருந்தாலும் இத்தனை பேத்துக்கு நாங்க பிறந்து ஒரே ஒரு அண்ணன் எல்லாத்தையும் பக்கமா கொடுத்துருக்கோம் பொட்ட பிள்ளைங்க எல்லாத்தையும் ஆனா ஒருத்தி மட்டும் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா எல்லாத்தையும் திருமணம் ஆயிடுச்சுப்பா சீர் சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க என்னடா பிறந்தா அப்படி பிறக்கணும்னு அண்ணன் மீன நாங்க அத்தனை பேத்துக்கு நான் செஞ்சேன் பொட்ட பிள்ளைங்களுக்கு பாருங்க ஒரு ஆண் மகன் பிறந்தாலும் பொட்ட பிள்ளைங்களுக்கு எந்த குறைபாடும் இல்ல எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க பண்ணி கொடுத்து ஒருத்தி மட்டும் ரொம்ப பக்கமா கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு தங்கச்சி ஆமா காவேரி பூ பட்டு கொடுத்துருக்குறோம் அப்பா யாரு வரணுமால எப்படி ரொம்ப தொலைவா கொடுத்துருக்கோம்பா ஓ மற்ற பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துலயே பக்கமா அங்க